பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வரை எபிசோடில் பாண்டியன் இருந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் கோமதியை சமாதானம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம கோமதி இருந்துட்டு நான் இது வரைக்கும் உங்ககிட்ட இப்படியெல்லாம் பேசினது கிடையாது, இப்போ வேறு வழி இல்லை, பேச வேண்டியதாக இருக்குது. இங்கே பாருங்கள், நீங்கள் செஞ்ச தப்புக்கு எல்லாத்துக்கும் காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க, கண்டிப்பாக முடிஞ்சால் நான் மன்னிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதானே, இப்போவே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொன்ன உடனே கோமதி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, ஏதாச்சும் வாக்குவாதம் பண்ணுவாருன்னு பார்த்தா டக்குன்னு காலில் விடுறேன்னு சொல்லிட்டாரே, இப்போ நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி ஒரு பக்கம் நினச்சிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம கோமதி இருந்துட்டு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கிற போது டப்புன்னு நம்ம பாண்டியன் கோமதியோட காலில் விழுந்து, நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான், உன்னை நான் அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, அதுக்காக உன் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், வீட்டுக்கு வாமா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ இல்லைன்னா நானோ பிள்ளைங்களோ ரொம்பவே துடிச்சு போயிடுவோம், அதனால் நீ எங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே கோமதி இருந்துகிட்டே, இதுக்கு மேலே என்னைய நீங்கள் ஏமாத்துறவ, அதே மாதிரி நிறைய நடிக்கிறனால சொல்கிறீங்கல்ல, அந்த மாதிரியெல்லாம் இனிமேல் பேச மாட்டேன்னு வாக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு இன்றைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.